பசங்களா இன்னைக்கு படிக்க வேண்டிய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் பேக் எடுத்து வச்சு ரெடியாக உட்கார சொல்லியிருந்தேன்ல. இன்னைக்கு ஒரு ஆக்டிவிட்டி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக நான் பாருங்க பெரிய ஸ்கெட்ச் பாக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பாக்ஸ்குள்ளே கலர்ஃபுல்லான ஸ்கெட்சஸ், பெயிண்ட்டு எல்லாமே இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா பசங்களா? பார்க்கலாம் மிஸ். நான் இந்த மாதிரி பெரிய பாக்ஸ்லலாம் ஸ்கெட்ச் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஹே சீதா, நம்ம இதை வச்சு தான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். இதை வச்சு மிஸ் ஏதோ டிராயிங் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி பசங்களா, முதல்ல நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. நானும் இதை ஆர்டர் பண்ணிவிட்டு இன்னும் ஓப்பன் பண்ணியே பார்க்கல பசங்களா. உங்கள் முன்னாடி தான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், நல்ல பெருசாக இருக்குது. இதில் ஸ்கெட்சு, கலர்ஸு எல்லாமே ஒன்றா வந்துரும்னு சொன்னாங்க. பெயிண்டெல்லாம் கொடுத்துருவோன்னு கூட சொன்னாங்க. அதனால எல்லாமே இருக்கான்னு பார்க்கலாம் பசங்களா. வா, ஓப்பன் பண்ணோன்னே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நானே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஃபோட்டோவில் தான் பார்த்தேன். உண்மையாகவே நேரில் பார்க்க நல்லா தான் இருக்குது. நல்ல கலராக சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, நிறைய திங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய பாக்ஸ், செம்மையாக இருக்குது பார்க்கவே. கலரா மிஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதுவும் பென்சில் ஸ்கெட்ச்லாம் நல்லா செம்மையாக இருக்குது. ஆமாம் பசங்களா, இன்றைக்கி இது எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணி தான் நம்ம சூப்பராக ட்ராயிங் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள் பசங்களா, ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து வாட்டர் கலர்ஸ் தான். நம்ம வாட்டர் யூஸ் பண்ணி அதை பண்ணிக்கலாம். அடுத்தது 2 பெயிண்டிங் பேலட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னது? எரேசரா? ட்ராயிங் பண்ணுறதுக்காக எரேசரு, அப்புறம் ஷார்ப்னரு அதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க பசங்களா. சைடில் பென்சிலும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல? 2 எரேசர் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய எரேசர், அப்புறம் ஒரு சின்ன எரேசர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? இது எல்லாமே பெயிண்டிங் ப்ரஷஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2 பட்டை ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, 2 தின் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ராயிங்க்கான பென்சில் 2 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. சூப்பராக யூஸ் பண்ணலாம் போல இருக்குது. நல்லா மொசுன்னு இருக்குது ப்ரஷ்ஷு. இது யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் மிஸ், இது பார்க்கவே செமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த மாதிரி சின்ன பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் கலர் பென்சிலில். ஆனால் இவ்வளோ லாங்கான பென்சில் யூஸ் பண்ணதே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேனே. நல்லா செமையாக இருக்குது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது மிஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம் பசங்களா, உண்மையாகவே மேலே நல்லா தான் இருக்குது. இது மட்டும் இல்லை பசங்களா, இங்கே பாருங்கள், இதை இப்படி ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே ஃபுல்லாக கலர்ஃபுல்லான ஸ்கெட்சஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய கலர்ஸில் இருக்கும். நார்மலாக நீங்கள் 12 கலர்ஸில் ஸ்கெட்சஸ் பார்த்துருப்பீங்கல்ல. இதில் இருக்கிறதெல்லாம் நல்லா நிறைய கலர்ஸ் இருக்கிறது தான். நம்மளுக்கு என்ன ஸ்கெட்சஸ் கலர் தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களா. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஸ் இருக்குல்ல. இப்போ க்ரீனுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுலேயே லைட் க்ரீன், டார்க் க்ரீன்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு 4 டைப் 5 டைப் இருக்கும் போல இருக்குது. சரி அடுத்தது அந்த பக்கமும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பசங்களா, இதுக்கு கீழே எப்படி இருக்குன்னு. ஆஹா மிஸ், சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுங்க. இதுக்கு கீழே பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வாவ் மிஸ், வேறு லெவலில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்களா டியூப் பெயிண்ட்டு எவ்வளோ கலரில் கொடுத்துருக்காங்கன்னு. ஆயில் பேஸ்டல் வேறு. ஆயில் பேஸ்டல்லாம் எனக்கு பெயிண்டிங் பண்ண ரொம்ப பிடிக்கும் மிஸ். நான் ஆயில் பேஸ்டல் குட்டியாக யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பெருசு யூஸ் பண்ணதே இல்லை. ஆமாம் பசங்களா, ஆயில் பேஸ்டல் கூட நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. மிஸ், இது மொத்தமாக பார்க்க செம்மையா இருக்கு. எவ்வளோ பெரிய செட்டு. வெளியேந்து பார்க்கும்போது கம்மியாக தெரியுது, ஆனால் உள்ளக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம பெருசாக தெரியுது மிஸ். ஆமாம் பசங்களா, நல்லா பெருசாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. சரி இருங்க, நான் ஆல்ரெடி 2 ட்ராயிங் பண்ண ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி 4 பேராக பிரிஞ்சு உட்காந்துட்டிங்களா? ஓகே பசங்களா, சூப்பர். இப்போ டீமாக பிரிஞ்சாச்சு. இப்போ 2 டீமுக்கும் நான் 2 ட்ராயிங் கொடுக்க போகிறேன். நீங்கள் இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சூப்பராக கலர் பண்ண போகிறீங்க. யார் கலரிங் பண்ணுறது அழகாக இருக்குன்னு பார்க்கலாம். 2 பேரும் 2 டீமும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக கலர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஆளுக்கு ஹெலோ கிட்டி கொடுத்துருக்கேன். இன்னொரு ஆளுக்கு யூனிகார்ன் தீமில் இருக்கிற ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு இமேஜ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் 2 டீமும் சேர்ந்து சூப்பராக கலர் பண்ணுங்கள் பசங்களா. இதில் இருக்கிற எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அழகாக கலர் பண்ணணும், சரியா? சரி 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் அழகாக சூப்பராக பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். நான் கிஃப்ட்டும் கொடுப்பேன் உங்களுக்கு. ஓ மை காட், எனக்கு ஹலோ கிட்டினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம இப்போ அதுக்கு கலர் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. டீச்சர் வேற நம்ம சூப்பராக கலர் பண்ணோன்னா கிஃப்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை சூப்பராக கலர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பிளாக் கலர் யூஸ் பண்ணி அவுட்லைன் எல்லாமே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கலர் பண்ணலாம். அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்க்க செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கலரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே மெர்லினா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நம்ம முதல்ல இந்த மாதிரி அவுட்லைனை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஹலோ கிட்டிக்கு பெயிண்ட் பண்ணலாம். சரி இதுக்கு எப்படி பண்ணுறது? ஹலோ கிட்டிக்கு நிறைய கலர்ஸ் தேவைப்படாதே. பிங்க்கு, ஒயிட்டு இப்படி தான் இருக்கும். டேய் சாரதி, என்கிட்ட ஐடியா இருக்கு. நம்ம பிங்க் ஒயிட் இல்லாம எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கலர்ஸும் யூஸ் பண்ணலாம் சாரதி. அப்பதான் நல்லா இருக்கும். இங்க வேற நிறைய கலர்ஸ் இருக்குல்ல, அதனால நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம பண்ணலாம். அப்பதான் பார்க்க அழகா இருக்கும்.
நம்ம டீமுக்கு சூப்பரான ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்கப்பா. இதில் நிறைய கலர் யூஸ் பண்ணி பண்ணலாம். சரி நம்ம கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அவுட்லைன் கொடுத்துக்குவோம். அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் கலர் பண்ணாதான் அழகாக இருக்குமே. நமக்கு கலர் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுக்கலாம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறமாவே கலர் பண்ணுவோம். எனக்கு இந்த இமேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா. மிஸ்ஸு சூப்பர் இமேஜ் தான் கொடுத்துருக்காங்களே. இதில் நிறைய கலர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா யூனிகார்ன் தீம்லேயும் இருக்கா. ஐஸ்கிரீம் வேற செம்மையாக இருக்குது. ஹே ஆமா ஐஷா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். இதுல நம்ம நிறைய கலர் யூஸ் பண்ணலாம் தெரியுமா. வேற லெவல்ல மிஸ் இன்னைக்கு ஓபன் பண்ணிருக்க இந்த பாக்ஸ்ல இருக்கிற செட்டுல நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் யூஸ் பண்ணி செம்மையா பண்ணலாம். ஆமாண்டா சோட்டு, நீ சொல்ற மாதிரி நம்ம கொடுப்போம். இங்க பாரு, அடுத்தது லாஸ்ட் கண்ணு தான். அதுக்கும் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். ஓகே இப்போ நம்ம கலர் மட்டும் நல்லா செலக்ட் பண்ணி பண்ண வேண்டியதுதான். ஹே ஃபர்ஸ்ட் நம்ம கலர்ஸ் யோசிச்சுக்கலாம்ப்பா. ஓகேப்பா, நம்ம டீமே கலர்ஸ் யோசிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த போ மாதிரி இருக்குல்ல, அதுக்கு உள்ள கொஞ்சம் லைட்டான பிங்க் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த போக்கு வெளி சைடில் கொஞ்சம் டார்க் பிங்க் கொடுக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி பிங்க்லேயே இங்கே நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பிங்க்கில் ஒரு பிங்க் மட்டும் யூஸ் பண்ண வேணாம். பிங்க் கலரில் என்னென்ன பிங்க் கலர் இருக்கோ அந்த பிங்க் கலர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதா. வா, இப்போ கலர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு எல்லோ கலர் எடுத்து இந்த போவோட சென்டரில் பண்ணிக்கிறேன். அச்சோ, இந்த எல்லோ கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் டார்க்காக இருக்குது. பரவாயில்ல விடு மெர்லினா, அதுவும் அழகாக தான் இருக்குது. சரி, நான் லைட்டான ஒரு எல்லோ கலருக்காக இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆயில் பேஸ்டல் வச்சுட்டு நம்ம இதோட ஷர்ட்டுக்கு அடிச்சுக்கலாம். ஷர்ட்டுக்கு பிங்க் கலர் போட்டால் தான் ஹலோ கிட்டிக்கு நல்லாயிருக்கும். நம்ம வேணும்னா இதோட பேண்ட்டுக்கு மட்டும் வேறு கலர் கொடுத்துக்கலாம். ஆமாம் சீதா, ஹலோ கிட்டினாலே அது ஷர்ட்டுக்கு பிங்க் கலர் கொடுத்தா தான் நல்லா இருக்குமே. சரி நீ கொடுத்துட்டியா. அடுத்தது நான் ஒரு ப்ளூ கலர் சூஸ் பண்ணி வச்சுருந்தால, அதையே நான் இப்போ பேண்ட்டுக்கு கொடுத்துட்றேன். இந்த மாதிரி கொடுத்து விட்டுருவோம். ஓகேப்பா, நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட மூக்குக்கு கொஞ்சம் லைட்டான எல்லோ கலர் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ நான் லெமன் எல்லோ எடுத்துட்டு இது கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே இதுக்கு கலர் பண்ணோன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இதை இப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்படி தான் இருக்கும் ஹலோ கிட்டி பார்க்குறதுக்கு. மெர்லினா, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிட்ட மாதிரி இருக்குது. பேசாமல் நம்ம அதோட ஃபேஸ்க்கு மட்டும் ஏதாவது ஸ்கின் கலர் கொடுக்கலாமா? சீதா, வேணாம். ஹலோ கிட்டியோட ஃபேஸ் ஒயிட் கலர்ல தான் இருக்கும். இதுவே இப்படியே சிம்பிளா முடிச்சுக்கலாம். இதுவே நல்லா தான் இருக்கு. என்ன பசங்களா, நீங்க கலரிங்கே முடிச்சிட்டீங்க போல இருக்கு. இன்னும் இந்த டீம் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. மிஸ், நாங்க இதுக்கு நிறைய கலர் வேணும்ல, அதனால என்னென்ன கலர் அடிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் மிஸ். இப்போ நாங்க சூப்பரா யோசிச்சு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்க எப்படி டக்குன்னு அடிக்க போறோம்ட்டு. ஆமாம் மிஸ், நாங்கள் இதுக்கு என்ன கலர் பண்ணுறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் யோசிச்சு முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் டக்குன்னு சூப்பராக கலரிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே அந்த கொம்பு மாதிரி இருக்குல்ல, அதுக்கு எல்லோ கலர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கீழே வர லைன்ஸுக்கெலாம் ஒன்றுத்துக்கு ஒரு கலர் நாங்கள் கொடுக்க போகிறோம். எல்லாத்துக்கும் ஒரே கலர் கொடுத்தா நல்லா இருக்காது. அதனால எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற கலர்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்கெட்சில் லைட் கலர், டார்க் கலர்னு நிறைய கலர்ஸ் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறோம் மிஸ். இங்கே பாருங்கள், வயலட் கலர் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா பிங்க் கலர் கொடுக்குறோம். லைட் பிங்க், டார்க் பிங்க் எல்லாமே மிக்ஸ்டாக தான் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் திரும்ப எல்லோ கலர் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே க்ரீன் கலர். இதே மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நாங்கள் அங்கங்கே வந்துட்டு எல்லா கலர்ஸையும் மிக்ஸ் பண்ணி தான் மிக்ஸ் கொடுக்க போகிறோம். இங்கே அஞ்சலி, அந்த ப்ளூ கலரை கொஞ்சம் எடு. இங்கெல்லாம் ப்ளூ கலர் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா, கொஞ்சம் டார்க்காக பண்ணலாம், அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த இடத்துல ப்ளூ கலர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி இருக்கிற வேறு இடத்துக்கு எங்கெல்லாம் ப்ளூ வேணுமோ அதையும் பண்ணி விட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ பண்ணியாச்சா. அடுத்தது இங்கே பாரு, இங்கே கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அங்கேயும் அந்த ப்ளூவே பண்ணிடுறேன். அப்புறம் இந்த கீழே கார்னரில் இருக்குல்ல, இங்கேயும் ப்ளூ கலரே பண்ணலாம்ப்பா. ஏன்னா அதே மாதிரி தான் கீழேயும் பண்ணணும், அதனால தான் சொன்னேன். அடுத்தது பிங்க் கலரை இந்த சைடில் பண்ணலாம். அப்புறம் நம்ம மேலே பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி தான். அடுத்தது கிரீன் கலர் எடுத்து கீழே பண்ணிட்டு அப்புறம் அந்த கார்னருக்கு ப்ளூ கலரே பண்ணி விட்டுடலாம். டேய் சோட்டு, நெக்ஸ்ட் நம்ம இந்த வாட்டர் கலர் யூஸ் பண்ணலாம். அப்பா, இந்த வாட்டர் கலர் செம்மையா அடிக்குது. வாவ், செம்ம ஸ்மூத்தா இருக்கு. லைட்டா இதுல கொஞ்சோண்டு வாட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே எடுத்தோம்னா கலர் செம்மையா இருக்கு பார்க்கிறதுக்கே. அதுல லைட்டான ஒரு பிங்க் கலர் தான் நான் இந்த இடத்துல பண்ணியிருக்கிறேனே. அடுத்தது வேற ஏதாவது இன்னொரு கலர் எடுத்து நம்ம கீழே இந்த கோனுக்கும் பண்ணி விட வேண்டியதுதான். இதுவே செம்மையா இருக்கு. சரி, கோன் என்ன கலர்ல இருக்குமோ அந்த கலரே நம்ம பண்ணிடுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் டார்க் சாண்டில் கலர் மாதிரி தானே இருக்கும். அதையே எடுத்து நம்ம கீழே இருக்கிற கோனுக்கு ஃபுல்லா பண்ணிட வேண்டியதுதான். வாவ், இது டக்குன்னு வேலை முடியுது. செம்மையா அடிக்க முடியுது. அடிக்கும் போதே சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடிக்கிறதுக்கு. இங்க பாருங்க, அழகா அடிச்சு விட்டுட்டேன். ஓகே ஐஷா, சூப்பராக பண்ணிட்டேன், அழகாக இருக்குது. சரி, அடுத்தது கண்ணு மட்டும்தான் இருக்குது. அந்த கண்ணுக்கு மட்டும் நம்ம ஆரம்பத்தில் பிளாக் கலர் வச்சுட்டு பண்ணோம்ல, அந்த பிளாக் கலரை யூஸ் பண்ணியே நான் பண்ணிக்க போகிறேன்ப்பா. இங்கே பார்த்தீங்களா, இது மாதிரியே பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இது மாதிரி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட
கலரிங் வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. மிஸ் நாங்களும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடடா பரவாயில்லையே பசங்களா, லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சேன், ஆனால் உடனே பண்ணி முடிச்சிட்டீங்க. வெரி குட் வெரி குட். 2 டீமுமே ரொம்ப சூப்பராக தான் பண்ணியிருக்கீங்க. நீங்களும் ஹலோ கிட்டிக்கு இருக்கிற கலரை அழகாக பண்ணியிருக்கீங்க. 2 பேருக்குமே நான் வந்து gift வச்சுருக்கேன் பசங்களா. இங்கே பார்த்தீங்களா, இந்த டீமுக்கு வந்துட்டு இந்த 3D பசில் தான் கொடுக்குறேன். அடுத்தது உங்களுக்கும் இந்த கார்டன் வில்லான்ற 3D பசில் கொடுக்குறேன். 2 டீம் பண்ணதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால 2 டீமுக்கும் இந்த தடவை நான் gift கொடுத்துருக்கேன். வாவ், எனக்கு இந்த 3D பசில் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் மிஸ். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் சேர்ந்தே நம்ம பண்ணலாம்.